புதுசா ஹோட்டல் ஆரம்பிக்கிறீங்களாமே, அப்படியா? ஆ, 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 ஆமா அத்தை. அதே மாப்பிள்ளை என்கிட்ட சொல்லல. தேவையில்லாம நீங்க எவ்வளோ விஷயத்த சொல்றீங்க, ஆனா முக்கியமான விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டீங்க. ஐயோ, அப்படிலாம் இல்ல அத்தை. உங்ககிட்ட நான் ஏன் மறைக்க போறேன்? அப்புறம் ஏன் மாப்பிள்ளை சொல்லாம விட்டீங்க? இல்ல அத்தை, ஹோட்டல் திறக்க எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு உங்ககிட்ட சொல்லலான் இருந்தேன் அத்தை. மாப்பிள்ளை, சொந்தமா பிசினஸ் பண்ண போறது எவ்வளவு பெரிய விஷயம். அத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. ஏன் ஐடியாவும் கேட்கல. உங்களுக்கு நான் முக்கியமா படல, அப்படிதானே? அத்தை, ஏன் அத்தை இப்படிலாம் பேசுறீங்க? உங்க மேல எப்பவும் நான் மதிப்பு மரியாதை வச்சிருக்கேன். என்னை பத்தி தப்பா நினைக்காதீங்க அத்தை. அப்புறம் இந்த விஷயத்த அக்கா கிட்ட சொல்லல? இதுதான் நீ உன் அத்தைக்கு கொடுக்கற மரியாதையா? சித்தி, அவர் அம்மா கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்காரு. குறுக்கல நீங்க பூந்து ஏன் பிரச்சனை பண்றீங்க? என்ன புருஷனுக்கு வக்காலத்து வாங்க வந்துட்டியா? உன் அம்மா மதிக்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கானே, இதுக்கு என்ன சொல்ல போற? சரி மாப்பிள்ளை, பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சா என்கிட்ட பணத்தை கேட்டிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு இவங்கிட்ட ஏன் பணத்தை வாங்குனீங்க? எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சே ஏன் இந்த காரியத்தை பண்ணீங்க? அதோட இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? சொந்த மருமகனுக்கு கூட தொழில் செய்ய பணம் தரலன்னு என்னை பத்தி கேவலமா இல்ல பேசுவாங்க. அத்தை, நீங்க இவ்வளவு சங்கடப்படுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அத்தை. நான் செஞ்சது உங்க மனசை காயப்படுத்தியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க அத்தை. அம்மா, ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கான பணத்தை கார்த்திக் கொடுக்கல. அவரு கொடுக்கறேன்னு தான் சொன்னாரு. ஆனா இவர் தான் வேண்டான்னு சொல்லிட்டாருமா. அப்புறம் உங்களுக்கு தொழில் தொடங்க பணம் ஏது மாப்பிள்ளை? பேங்க்ல லோன் போட்டு தான் ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம் அத்தை. ஆனா பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது சகலதான் அத்தை. எதுக்கு மாப்பிள்ள பேங்க்ல லோன் எல்லாம்? அந்த பணத்தை நான் கொடுத்துடுறேன் மாப்பிள்ள. லோன் அமௌண்ட் மொத்தத்தையும் நீங்க கட்டிடலாமே. அத்தை, நீங்க கொடுக்குறேன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அத்தை. இருந்தாலும் நானே தொழில் செஞ்சு கடனை அடைக்கணும்னு நினைக்கிறேன். சாரி அத்தை, என்னை தப்பா நினைக்காதீங்க.